சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பெறாதவர்கள் விடுபட்டவர்கள்னு சொல்லி அனைவருக்குமே ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் விடுபட்டிருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே உரிமை தொகை வழங்கும் நோக்கில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. அதன்படி உரிமை தொகை யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ, யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ, கிடைக்காம இருக்கீங்களோ உரிமை தொகை, அவங்க அனைவருமே ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கான சிறப்பு முகாம்கள் நடக்க இருக்கிறதாகவும், எப்போ நடக்க இருக்கு, எங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணி இதுவரைக்கும் நாங்கள் புவர் பீப்புளாக தான் இருக்கோம், எங்களுக்கு இன்னுமே வரல அமௌண்ட்டு, ஆனால் பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கிடச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். திமுக அறிவித்த முக்கிய வாக்குறுதியில் ஒன்று தான் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 அனைத்து மகளிருக்குமே கொடுக்கறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனாலே நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரணுன்ட்டு ஓட்டு போட்டாங்க. 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இந்த திட்டத்தை அமலும் படுத்தினாங்க. ஆனால் அதில் நிறைய மக்களுக்கு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் 1000 அப்படின்றது கிடைக்கல, நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் பணக்காரங்க அவங்களுக்கெல்லாம் இந்த 1000 ரூபா அப்படின்றது கிடச்சிருக்கு. அது எப்படி, எந்த வகையில் எடுத்தாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் நிறைய ஊழல் மட்டும் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து கோரிக்கை வந்துட்டே இருந்ததுனால இப்போ யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ அந்த பெண்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் 10,000 சிறப்பு முகாம்களை கொண்டு அரசு நடத்த இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த முகாம்கள் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்கள் வீட்டில் 21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம். அண்ட் ஒரு சில தகுதிகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. வருமான வரி யாரெல்லாம் செலுத்திட்டு இருக்கீங்களோ அவங்க, உங்கள் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேலே யாரெல்லாம் ஈட்டிட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாதுன்னு, காரு, ஜீப்பு, டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களும் இந்த திட்டத்தில் நாட் எலிஜிபிள். இது பார்த்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டிற்கு யாரெல்லாம் உபயோகிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி இந்த முகாம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் நடக்க இருக்கு. எங்கெங்கே நடக்க போகுது, ஸோ என்ன டைமில் நடக்கும், நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதை பற்றின நியூஸ் வந்ததுன்னா, மகளிர் உரிமை தொகையோட மேலும் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற கவர்மெண்ட் அப்டேட்ஸ் அனைத்துமே வெளியாகிட்டுருக்கு நம்ம சேனலில். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டிவிட்ட மறந்துடாதீங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.